அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருவருளாலும் திருக்கழுக்குன்ற திரிபுர சுந்தரி சமேத வேதகிரீஸ்வரர் திருவருளாலும் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தினமொரு தேவாரம் என்னும் திருப்பதிகத்தில் தினமொரு தேவாரம் என்று நாம் கடந்த காலத்தில் பார்த்து கொண்டு வந்தோம். அதுவும் குறிப்பாக அச்சோப்பதிகத்தை பார்த்து கொண்டு வந்தோம். அது மீண்டும் தொடர்கின்ற வழிவகைக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று திருநாவுக்கரசர் பாடிய நமச்சிவாய பதிகம், அதாவது நமச்சிவாயம் என்கின்ற சொல்லானது நாவிற்கு சிறப்பானது என்கின்ற ஒரு பொருளில் அவர் பாடியுள்ள பாடலை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். நமச்சிவாயம் ஏன் சிறப்பு என்பதை அவர் உணர்ந்து சொல்வதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும். அவர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார். அதனால் கோபம் கொண்ட அரசன் அவரை கருங்கல்லில் கட்டி கடலில் தூக்கி எறிய சொன்னார். அவர் கடலில் தூக்கி போடப்பட்டார். அவ்வாறு கடலில் கட்டி தூக்கி போடப்பட்ட போது அவர் பாடிய பாடல் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் என்று பாடி நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று முடிப்பார். ஆக அந்த பாடல் பாடி அந்த கல்லானது மிதந்து கரை சேர்ந்தது என்பதெல்லாம் நாவுக்கரசருடைய வரலாற்றிலிருந்து நாம் அறியலாம். அந்த பதிகத்தில் இரண்டாவது பாடலாக இருப்பதுதான் இந்த பூவினுக்கு அருங்கலம் என்கின்ற பாடல். இந்த பாடலில் அருங்கலம் என்ற ஒரு சொல் வருகின்றதல்லவா, அந்த சொல்லுக்கு சிறப்பு என்று ஒரு பொருள் உண்டு. மற்றொரு பொருள் அணிகலன் என்று ஒரு பொருள். நாம் கழுத்தில் மணி அணிகிறோம், முத்து மாலை அணிகிறோம், காதில் தோடு அணிகிறோம், கையில் வளையல், இதெல்லாம் அணிகலன்கள் அல்லவா. அதுபோல நாவிற்கு அணிகலனாக இருப்பது நமச்சிவாயம் என்கின்ற மந்திரமாகும். நமச்சிவாயம் என்கின்ற மந்திரம் 5 எழுத்து சொல், பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள். ஆனால் நமச்சிவாயம் என்று சொல்லும்போது என்ற எழுத்தை சேர்த்து எண்ணினால் 6 எழுத்து வரும். என்ற எழுத்தை விட்டுவிட வேண்டும், நமசிவாயம் என்று தான் சொல்ல வேண்டும். நமச்சிவாயம் என்று என்ற எழுத்தை சேர்த்து எழுதினால் அல்லது சொன்னால் அது நாமமாகும். காதலாகி கண்ணீர் மல்கி என்ற ஒரு பாடல், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற பாடலில் இறுதியாக நாதன் நாமம் நமச்சிவாயமே என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிடுவார். நாமம் நமச்சிவாயமே என்பார். நாமம் என்று ஏன் சொல்கிறார் என்றால் என்ற எழுத்தை சேர்த்து எழுதியிருப்பார். ஆக சேர்த்து என்ற எழுத்து இல்லாமல் நமசிவாயம் என்று சொன்னால் அது மந்திரம். நமசிவாயம் என்பது ஸ்தூல மந்திரம். பஞ்சாட்சர மந்திரத்திலே ஸ்தூல மந்திரம், சூட்சம மந்திரம் என்றெல்லாம் உண்டு. ஆக இது ஸ்தூல மந்திரம். இந்த ஸ்தூல மந்திரம், அதாவது அந்த நமசிவாயம் என்கின்ற அந்த சொல்லானது நாவிற்கு அணிகலன் போன்றது. நாக்கில் எதுவும் அணிகலன் அணிந்து கொள்ள முடியாது அல்லவா. இறைவனுடைய நாமத்தை மட்டும்தான் அணிகலனாக அணிந்து கொள்ள முடியும். இதை நன்கு உணர்ந்தவர் நாவுக்கரசர். அதனால் அவர் சொல்கிறார், பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை என்ற பாடலில் தாமரைப்பூதான் மற்ற பூக்களை விட சிறந்தது என்கிறார். ஏன் தாமரைப்பூ சிறந்தது என்கிறார்? நீரில் பூத்ததாலா? பூக்களெல்லாம் நீரிலும் பூக்கும், நிலத்திலும் பூக்கும். கொடியில் மலரும் மலர்கள் பல, மலையில் மலரும் மலர்கள் பல. ஆக நீரிலும் நிலத்திலும் பல்விதமான பூக்கள் மலர்ந்தாலும் எல்லா மலர்களுக்கும் சிறப்பானதாக திகழ்வது தாமரை என்பது திருநாவுக்கரசுடைய கருத்து. ஏன் தாமரையை அவர் சிறப்பாக சொல்கிறார்? நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீரில் பூக்கிறது அந்த மலர், நீருக்கு மேலே அழகாக பூத்திருக்கிறது. தண்டு சேற்றில் இருந்து தான் வருகிறது. சேற்றில் மலர்ந்த செந்தாமரை அல்லவா. அந்த சேறு அதில் அந்த சேற்றிலிருந்து தேவையான சக்தியை உறிந்து கொண்டு
மலரானது அழகாக மலர்ந்து நிற்கிறது. இந்த உலகம் என்னும் சேற்றில் நாம் பிறந்தாலும் நாம் தாமரை போல எதிலும் ஒட்டாமல் மலர வேண்டும். நீரில் கூட அந்த தாமரை ஒட்டியிருக்காது, நீரின் மேலே தான் மலர்ந்திருக்கும். சேற்றிலிருந்து வளர்ந்து வந்த தண்டானது அந்த நீரில் இருக்கின்ற நீரை, அந்த சேற்றில் இருக்கின்ற சக்தியே அந்த நீரை தேவையான அளவிற்கு தான் உறிந்து கொள்ளும். அந்த தாமரை இலையானது அதன் மேல் தண்ணீர் விழுந்தாலும் முத்து முத்தாக இருந்து உருண்டு ஓடிவிடும். தண்ணீரானது தாமரை இலையில் ஒட்டாது. தண்ணீர் இலை தாமரை போல என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல நாம் இந்த உலகத்தில் பிறந்திருந்தாலும், நமக்கு எவ்வளவு பேர் உற்றார் உறவினர்கள் இருந்தாலும், இந்த உலகத்தில் தனித்துவமாக எதிலும் ஒட்டாமல் நாம் இருக்க வேண்டும் என்றால் அது தாமரை மலர் போல, சிறப்பான மலர் போல நாம் இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தில் பூவினுக்கு அருங்காலம் பொங்கு தாமரை என்று கூறுகின்றார். பூவினுக்கெல்லாம், பூக்களுக்கெல்லாம் சிறப்பு தாமரை மலர் என்று கூறுகின்றார். இப்படி ஒரு பொருள். மற்ற மலர்களை நாம் இறைவனுக்கு வழிபாடுக்கு எடுத்து சென்றாலும் கூட தாமரை மலர் கொண்டு வழிபடும் போது இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று ஒரு செய்தியும் உண்டு. ஏனெனில் திருமாலுடைய கண்ணை குறிப்பிடும்போது செங்கண்மால் என்று குறிப்பிடுவார்கள். செந்தாமரை கண்ணை போன்றவன். ஒரு முறை திருமால் சிவபெருமானுக்கு தாமரை மலர்களால் 1008 தாமரை மலர்களால் அர்ச்சனை